தேர்ட் ப்ரோமோட் ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமான சண்டைகள் நடந்திருக்கும் போல இருக்கு. முத்துக்குமரனுக்கு பெரிய காயம் பட்டிருக்கு. முத்துக்குமரன் வந்து படுத்திருக்காரு. அவர் காலை ஜெஃப்ரி ஏதோ சரி பண்ணி விட்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு இந்த இப்போ நல்ல பிளேயர் ஆனனால அவருக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அவர் இந்த சுளுக்கு எடுத்து விட்றது இல்லை இந்த லாக் எடுத்து விட்றது இந்த மாதிரி பண்ணுவார். அதனால் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். பக்கத்தில் முத்துக்குமரன் பக்கத்தில் வந்து தீபக் அண்ணா உட்காந்துருக்காரு. அவரும் பார்க்குறாரு. இது ஒரு ஃப்ரேமில் நமக்கு காட்டுறாங்க. ஸோ முத்துக்கு டெஃபினட்டாக ஏதோ காயம் பட்டிருக்கு. நேற்றுக்கே முட்டெல்லாம் பயங்கர ஒரு இருந்தது. பட் ராணவுக்கு பெரிய அடிப்பட்டதுனால இதை பற்றி பேசவே இல்லை. அவரும் அதை பெருசாக வெளியில் சொல்லிக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பக்கம் ஜாக்லினை வந்து பவித்ரா கடிக்கிறாங்க. பல்ல இருத்தி காலை பிடிச்சி கடிக்கிறாங்க. மஞ்சரி வந்து பவித்ரா கடிக்கிறான்னு கத்துறாங்க. பவித்ரா வந்து நான் கடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் கடிச்சு கஷ்டப்பட்டு காலை உதறி வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு பவி நீ பண்ணது தப்பு பவி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ரா வந்துட்டு நான் பண்ணது தப்புனா அப்போ நீ பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி செம கடுப்பாயிட்டு போயிட்டு என் மேலே கூட தான் ஃபுல்லாக அன்ஷிதா உட்காந்துருந்தா. அப்போ நான் என்ன பண்ணேன், அதாவது என் மேலே கூட தான் அன்ஷிதா ஃபுல்லாக உட்காந்துருக்கும் போது நான் அவளை எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குது. இங்கே ஜாக்லின் வந்து பவித்ரா ஏதோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு பவித்ரா கடிச்சு வச்சுருக்காங்க. கடைசி பவித்ரா ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் பண்ணது தப்பு தாம்மா, நீ வேணால் கடிச்சுக்கோங்கிற மாதிரி திரும்ப மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க. மஞ்சரி வந்துட்டு பவித்ரா இது கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கடைசி அம்மா என்ன பண்ணது தப்புதாம்மான்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் சரி தப்புதான்னு ஒத்துக்கிட்டாங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே பவித்ரா உடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அதனை நீங்கள் சொன்னால் மட்டும் கரெக்டு, நான் சொன்னால் மட்டும் தப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பொம்மை டாஸ்கில் பவித்ரா எப்படி விளையாண்டுருந்தாங்க நம்ம பார்த்தோம். அவங்க எவ்வளோ தூரம் ஸ்வீட்டாக ஒரு பக்கம் பிஹேவ் பண்ணுறாங்களோ ஒரு பக்கத்தில் ரொம்ப கிளவராக கன்னிங்காக அவங்களோட கேமை கரெக்டாக விளையாடுவாங்க. அதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். இனியும் லைவ் பார்த்தா தான் தெரியும் ஜாக்லின் பேரில் தப்பா பவித்ரா பேரில் தப்பாங்கிறது. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.